Hello friends, welcome to JTK Tips. ஸோ நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இலக்கண பகுதியை நல்லா படிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் மெமரி பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா அது டோட்டல் வேஸ்ட். ஏன்னா நீங்கள் இலக்கண பகுதியை புரிஞ்சு படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால் இலக்கண பகுதியை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா புரிஞ்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். எக்ஸாம்லேயும் நீங்கள் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 10 கொஷின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோஸ் கொடுக்குறோம். ஸோ இதன் மூலம் இலக்கணம் நீங்கள் எப்படி படிக்கலாம், ஸோ இப்படி தான் இந்த கொஷனுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு கொஷனுக்கு எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் புரியும். ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஸோ இந்த ஒரு ஓர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க இலக்கண பகுதியில். இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் ஒரு ஓர் அப்படிங்கிறது என்ன, ஸோ அது எப்படி இலக்கண அடிப்படையில் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ ஓர் அப்படின்னா சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்தில் தொடங்குனுச்சுன்னா அது ஓர் வரும், ஓகேங்களா? இதே உயிர்மை எழுத்தில் தொடங்குனுச்சுன்னா அது ஒரு அப்படிங்கிற சொல்ல வரும். அது என்ன மேடம் உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உயிர் எழுத்து உயிர்மை எழுத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வீட்டு பசங்கள்கிட்ட கேட்டால் கூட உயிர் எழுத்து என்ன உயிர்மை எழுத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் தெரியலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ உயிர் எழுத்து அப்படின்னா ஓர் ஊர் ஓர் ஏரி அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? அப்போ ஊர் அப்படிங்கிறது நமக்கு உயிரெழுத்தில் தொடங்கியிருக்கு, ஓகேங்களா? ஓர் ஏரி அப்படிங்கிறது ஏரி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லெட்டர் என்ன உயிரெழுத்தில் தொடங்கியிருக்கு. ஸோ அப்போ உயிரெழுத்தில் தொடங்குனுச்சுன்னா அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஓர் அப்படிங்கிற எழுத்தை ஓர் என்ற சொல்ல பயன்படுத்தணும், ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு உயிர்மை எழுத்து தொடங்குனுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தணும். இப்போ ஒரு நகரம் ஒரு கடல் அப்படின்ருக்கு. இதில் நகரம் பாருங்கள், இதில் நமக்கு உயிர்மை எழுத்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி கடல் பார்த்திங்கன்னா அதுவும் உயிர்மை எழுத்து தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. ஓர் அப்படின்னா உயிரெழுத்து தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் போடணும். ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்து தொடங்குனுச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு போடணும், ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதே நெக்ஸ்ட்டு அக்து அப்படின்னா அக்து அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு தொடங்குனுச்சுன்னா அதுக்கு முன்னாடி அக்து போடணும். இதே உயிர்மை எழுத்து தொடங்குனுச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது போடணும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அக்து இங்கே உள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா உயிரெழுத்து தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் அக்து முன்னாடி போடுறோம். இதே அது நன்றாக உள்ளது. நன்றாக அப்படிங்கிறது நான் நமக்கு உயிர்மை எழுத்து. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறத போடணும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் எது? இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரி. ஸோ ஒரு ஊரில் சரியாக அமைந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? உயிர் எழுத்தில் தொடங்குனுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்ருக்கு. இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா அழகிய அப்படின்னா அது உயிர் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன வரும், ஓர் அப்படிங்கிற ஒரு சொல் தான் வரணும். அப்போ இது தப்பு, ஓகேங்களா? ஸோ இதே ஆப்ஷன் பி லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆப்ஷன் சி பாருங்கள், ஒரு ஊஞ்சல் ஆடுகிறது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு உயிர் எழுத்து தான் வந்திருக்கு. அப்போ இங்கே ஒரு வராது, அங்கே ஓர்னு வரும். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி பாருங்கள், ஓர் மர ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு உயிர்மை எழுத்து வந்திருக்கு. மரங்கிறது உயிர்மை எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி கட்டாயம் என்ன வரும், ஒரு அப்படிங்கிற ஒரு சொல் தான் வரும். இப்போ இங்கேயும் ராங்காக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள்,
ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. ஸோ இதுதான் வந்து சரி. ஓகேங்களா? ஏன்னா ஊஞ்சல் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் எழுத்து உயிரெழுத்தில் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிறது தான் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அது நியூ புக், ஓல்டு புக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து பண், பதித்து, இளைத்து, இசை, பார், பூஞ்சோலை, நந்தவனம், உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பண் அப்படிங்கிறது இசை. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இசை கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பண்ணு தின்னுக்கிட்டே வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், பாட்டுனாலே இசை தானே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இளைத்து அப்படிங்கிறது நமக்கு பதித்து அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இலையை வந்து பறிச்சுட்டு வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பறிச்சுட்டுனா பதித்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இலைனா பதித்து, பார் அப்படிங்கிறது உலகம். ஸோ அந்த உலகத்தை வந்து பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நந்தவனம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நந்தவனம் அப்படின்னாலே பூஞ்சோலை தான். ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா இணையை கண்டறியணும். ஸோ இதுவும் சொல்லும் பொருளும் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லும் பொருளும் வந்து எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பொருந்தா இணை எது அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கொஸ்டினை பாருங்கள், பார்த்துட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், காச்சோலை அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகேங்களா? காடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காசோலை இல்லை, அப்படி இல்லைன்னா காசோலை இருக்கு இல்லையா, காசு இருக்கு இல்லையா, ஸோ அந்த காசோலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. கோ அப்படிங்கிறது அரசன் தான். கோங்கிறது அரசன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிங்கிறது மதில். ஸோங்கிறது மதில். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள், நா கொடு அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து தப்பு. நா கொடுன்னு வராது. ஸோ நா அப்படிங்கிறது என்ன வரும்? நாங்கிறது நாக்கு அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அப்போ கொடு அப்படிங்கிறது என்ன வரும்னா தானா தான் கொடு அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சொல்லும் பொருளும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ தொடர் வகை கொடுத்துருக்காங்க. நான் மலையில் நனைந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்துருவோம். உணர்ச்சி தொடர்னா என்ன, பிறவினை தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர், பெயர் பயனிலை தொடர். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் வரேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னா உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் தான் உணர்ச்சி தொடர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படிங்கிறது உவகை. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி தானே வருது. ஸோ உணர்ச்சி தொடராக தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து உணர்ச்சி தொடரில் வரக்கூடியவை. உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர்லாம் வந்து உணர்ச்சி தொடர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிறவினை தொடர். ஸோ இது பாருங்கள், எழுவாய் வந்து ஒரு வினையை செய்ய வைத்தால் அது வந்து பிறவினை எனப்படும். ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை வந்து செய்ய வச்சாங்க அப்படின்னா அது வந்து பிறவினை எனப்படும். ஸோ பிறவினைகள் வந்து அதோட விகுதிகள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை கொண்டும் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? துணை வினைகளை கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவனை திருந்தச் செய்தான். ஸோ இங்கே செய் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ அவனை திருந்தச் செய்தான் அப்படிங்கிறது நமக்கு பிறவினை அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஸோ வைத்தார் அப்படிங்கிறது வை. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்திருக்கு. பள்ளிக்கு புத்தகங்கள் வித்தார் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ விபி சொல்லியிருந்தேன்ல, வருவித்தார், பதிப்பித்தார் அப்படின்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தாலே அதெல்லாம் வந்து பிறவினையை குறிக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உடன்பாட்டு வாக்கியம். ஸோ உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது உடன்பாட்டு வாக்கியம். அல்லது ஒரு செயலோ அல்லது ஒரு தொழிலோ வந்து நிகழ்வதை வந்து நம்ம தெரிவிப்பது தான் உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழரசி புதுவைக்கு சென்றாள் அப்படிங்கிறது
உடன்பாட்டு வாக்கியம் ஆகும். ஸோ இந்த உடன்பாட்டு வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா, ஒரு செயல் அல்லது தொழில் நிகழாமையை வந்து தெரிவிப்பது தான் எதிர்மறை வாக்கியம் ஆகும். ஸோ எதிர்மறை வாக்கியமும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தமிழரசி வந்து புதுவைக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எதிர்மறை வாக்கியம். இப்போ வந்து உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது வந்து உடன்பாட்டு வாக்கியம். இதே எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா ஒரு செயல் அல்லது தொழில் வந்து நிகழாமையை தெரிவிப்பது எதிர்மறை வாக்கியமாகும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பெயர் பயனிலை அப்படின்னா ஒரு பெயர் சொல் பயனிலையாக வந்தால் அது பெயர் பயனிலை எனப்படும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், சொன்னவள் மாலா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. சொன்னவள் மாலா, இங்கு மாலா அப்படிங்கிறது பெயர் சொல். ஸோ பயனிலையாக நமக்கு வந்ததுனால இது வந்து பெயர் சொல் பெயர் பயனிலை ஆகும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், சரியான தொடரை வந்து தேர்ந்தெடு. நான் மழையில் நனைந்தேன், இது எவ்வகை தொடர் ஆகும்? நான் மழையில் நனைந்தேன். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உடன்பாட்டு வினைத்தொடர். நான் மழையில் நனைந்தேன் அப்படிங்கிறது ஒரு செயல் அல்லது தொழிலை வந்து தெரிவித்தால் அது வந்து அது பார்த்திங்கன்னா உடன்பாட்டு வினைத்தொடர் ஆகும். ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்கள், நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர்? ஸோ இதில் வந்து வினாத்தொடர், செய்தித்தொடர், கலவித்தொடர், கட்டளைத்தொடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வினாத்தொடர் ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடரைத்தான் நம்ம வினாத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது சிலப்பதிகாரை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறோம்ல, ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறோம். ஸோ அதுதான் வந்து வினாத்தொடர். இதே செய்தித்தொடர் அப்படின்னா ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் தான் வந்து செய்தித்தொடர் ஆகும். கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு ஒரு செய்தி, ஓகேங்களா, அது ஒரு செய்தி. ஸோ அந்த செய்தியை வந்து தெளிவாக கூறும் தொடர் தான் வந்து செய்தித்தொடர். கலவை வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு முற்று தொடராக அமைந்த ஒரு முதன்மை வாக்கியம் மற்றும் எச்சத்தொடராக அமைந்த பல துணை வாக்கியங்கள் கலந்து வரும் வாக்கியத்தை தான் நம்ம கலவை வாக்கியம் சொல்லுவோம், ஓகேங்களா. அது என்ன முற்றுத்தொடர் எச்சத்தொடர் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பாருங்கள், நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் வந்தது. இதில் பார்த்திங்கன்னா நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் அப்படின்னு ஒரு தொடர் வந்து முற்று பெறலை, ஓகேங்களா, முடிவு பெறலை. ஏன்னா அது வந்து ஒரு இதிலேயே தொங்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து அது எச்சத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றில் வெள்ளம் வந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முற்று பெற்ற தொடர். அப்போ இது வந்து என்ன, கலவைத்தொடரை வந்து குறிக்கும். அதே செகண்ட் பாருங்கள், தமிழ் இலக்கியங்களே ஆழ்ந்து கற்று அதன் வழி நடந்து அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு முற்று பெறலை, அப்போ இது வந்து எச்சத்தொடர். வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயல வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு முற்று பெற்று வந்ததுனால இது வந்து ஒரு கலவைத்தொடர். விடாமுயற்சியுடன் உழைப்பவர்கள் அப்படின்ட்டு வாழ்வில் வெற்றி பெறுவர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கலவை வாக்கியம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விளைவு வாக்கியம். இதை வந்து கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விளைவு வாக்கியம் அப்படின்னா வேண்டுகோள், கட்டளை, சபித்தல், வாழ்த்துதல் ஆகிய அடிப்படையில் அமையும் தொடர்களை எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேண்டுகோள் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு உண்ண உணவு தருக அப்படின்னு நம்ம வேண்டி கேட்குறோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவோம். தயவு செய்து அமைதியாக இருங்கள் அப்படின்னு கேட்குறது. இதே சபித்தல் அப்படின்னா ஒளிந்து போ, அழிந்து போ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் சபித்தல். கட்டளை அப்படின்னா இங்கே எச்சு துப்பாதே, அமைதியாக இரு அப்படின்னு கட்டளையாக கூறுறோம் இல்லையா. ஸோ அதுதான் கட்டளை வாக்கியம். வாழ்த்துதல் அப்படின்னா பல்லாண்டு வாழ்க, சிறப்புடன் பயில்க. ஸோ இதெல்லாம் வந்து வாழ்த்துதலில் வந்து குறிக்கும். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பாருங்கள், நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர்? ஸோ இது ஆப்ஷன் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வினா தொடரில் வராது, ஏன்னா அது வந்து கொஷின் நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நான் நாளை மதுரை செல்கிறேன் அப்படிங்கிறது வினா தொடரில் வராது. கலவைத்தொடர் பாருங்கள், கலவைத்தொடர் பார்த்திங்கன்னா ஸோ எச்சத்தொடர், முற்று பெறாத தொடர்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்தாலே அது கலவை தொடரை குறிக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. அப்போ கலவை தொடரும் வராது, கட்டளை தொடரும் வராது. ஸோ கட்டளை ஏறுற மாதிரி இருக்கணும். அப்போ ஒன்றே ஒன்று என்ன இருக்குது, செய்தித்தொடர். ஸோ செய்தித்தொடர் தான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள், கூட்ட பெயரை குறிப்பிடுக. ஸோ இது எல்லாமே சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ கூட்ட பெயரை குறிப்பிடுக என்ன கொடுத்துருக்காங்க, மக்கள் கொடுத்துருக்காங்க.
ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ மக்கள் கூட்டம். கூட்டத்தொடர்னாலே மக்கள் கூட்டம். மக்கள் தொகை வருமா? வராது. மக்கள்கள் வராது, மனிதர்களும் வராது. ஸோ அப்போ மக்கள் கூட்டம்ங்கிறது தான் சரியான விடை. 7th விஷயம் பாருங்க, இதுவும் கூட்ட பெயரை தான் சொல்லியிருக்காங்க. திராட்சை கொடுத்துருக்காங்க. திராட்சை. ஸோ நிறைய பேர் கொத்து அப்படிங்கிறத போடுவீங்க. ஸோ அது ராங் ஆப்ஷன். ஸோ குலை, திராட்சை குலை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? திராட்சை கொத்து வராது, திராட்சை குலை. ஸோ அடுத்தது 8th கொஸ்டின், பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்க. மலைமுகட்டில் மேகம் டேஸ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ். ஸோ சொல்லி பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மலைமுகட்டில் மேகம் கூடும்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கூடும், அப்போ தயங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். அடுத்த 9வது கொஸ்டின், முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள். முதலை கண்ணீர். ஸோ முதலை கண்ணீர்னாலே ஆப்ஷன் பி பொய்யழுகை. ஸோ வீட்டில் நம்மளாம் அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க முதலை கண்ணீர் அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யழுகை. அடுத்த ஃபைனல் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ அவர்கள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் தெரியலை அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் இந்த அவர்கள் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கே கரெக்டான ரைமிங்கான ஒரு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 7ஆம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள் அப்படிங்கிறது நமக்கு அங்கே ஒரு சரியான தொடராக வரல. ஸோ அப்போ அது வராது. ஆப்ஷன் பி பாருங்கள், அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஸோ இது கரெக்டாக வருது, அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஆப்ஷன் சி பாருங்கள், அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர். ஸோ இது வந்து இதுவும் ராங் தான், நான் அவர்கள் மாணவர்கள். ஸோ அப்போ இதுவும் வராது. அப்போ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா எல்லா ஆப்ஷன்லேயுமே அந்த வேர்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம 10 கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்படி பார்த்தாலே இலக்கணத்தோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த 10 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.